सत्यदेवाय नमः। ॐ सत्यात्मने नमः। ॐ सत्यबोधाय नमः। ॐ सत्यपुरुषाय नमः। ॐ सत्यनादाय नमः। ॐ सत्यसाक्षिणे नमः। ॐ सत्ययोगाय नमः। ॐ सत्ययज्ञाय नमः। ॐ सत्ययज्ञप्रियाय नमः। ॐ सत्यनिधये नमः। ॐ सत्यसम्भवाय नमः। ॐ सत्यप्रभुवे नमः। ॐ सत्येश्वराय नमः। ॐ सत्यकर्मणे नमः। ॐ सत्यपवित्राय नमः। ॐ सत्यमङ्गलाय नमः। ॐ सत्यगर्भाय नमः। ॐ सत्यप्रजापतये नमः। ॐ सत्यविक्रमाय नमः। ॐ सत्यसिद्धाय नमः। ॐ सत्याच्युताय नमः। ॐ सत्यवीराय नमः। ॐ सत्यबोधाय नमः। ॐ सत्यधर्माय नमः। ॐ सत्याग्रजाय नमः। ॐ सत्यसन्तुष्टाय नमः। ॐ सत्यवराहाय नमः। ॐ सत्यपरायणाय नमः। ॐ सत्यपूर्णाय नमः। ॐ सत्यौषधाय नमः। ॐ सत्यशाश्वताय नमः। ॐ सत्यप्रवर्तनाय नमः। ॐ सत्यविभवे नमः। ॐ सत्यज्येष्ठाय नमः। ॐ सत्यश्रेष्ठाय नमः। ॐ सत्यविक्रमिणे नमः। ॐ सत्यधन्विने नमः। ॐ सत्यमेधाय नमः। ॐ सत्याधीशाय नमः। ॐ सत्यकृतवे नमः। ॐ सत्यकालाय नमः। ॐ सत्यवत्सलाय नमः। ॐ सत्यवसवे नमः। ॐ सत्यमेकाय नमः। ॐ सत्यरुद्राय नमः। ॐ सत्यब्रह्मणे नमः। ॐ सत्यामृताय नमः। ॐ सत्यवेदाङ्गाय नमः। ॐ सत्यचतुरात्मने नमः। ॐ सत्यभोक्त्रे नमः। ॐ सत्यशुचये नमः। ॐ सत्यार्जिताय नमः. நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு உண்டான ஒரு கதை இருக்குது, சித்திரகுப்தனுடைய கதை இருக்குது. அதை நானே படித்தறேன். ஏன்னா அது நினைக்கிறோம், சித்திரகுப்தனை வந்து நினைக்கிறோம், சித்திரகுப்தாய நமக அப்படின்னு சொல்லி ஒரு 5 தடவையோ 8 தடவையோ 108 தடவையோ நம்மளால் என்ன மனனம் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து படி சொல்கிறேன். இதோறும் இந்திரன் காஞ்சிபுரம் வந்து சித்திரபுத்திரன் பூஜிப்பதாக வரலாறு. சித்திரபுத்திரனின் மனைவி பெயர் காணாம்பிதேவி. காஞ்சியில் சித்திரகுப்தன் ஆலயத்தில் காலையில் மகாபிஷேகம், மாலையில் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இதாவது கதை வந்து ஒரு சிறுவனுக்கு படிப்பெறவில்லை. முரட்டுத்தனமும் கோபமும் அதிகமாக தாய் மிகுந்த கவலைப்பட்டார். மின் மகனிடம், மகனே சித்திரகுப்தாய நமக என்று தினம் சொல்லிக்கொண்டே வா, சித்திரகுப்தன் உனக்கு நல்ல வழி காண்பிப்பார் என்றார். அவனும் தினமும் அதேபோல் சொல்லி வந்தான். சிறுவன் பெரியவனானான். ஆனாலும் அவனிடம் கெட்ட பழக்கங்கள் வந்தன. ஆயினும் அவன் சித்திரகுப்தாய நமக என்று சொல்வதை நிறுத்தவில்லை. அவனது 52வது வயதில் ஒரு நாள் சித்திரகுப்தன் மகிழ்ந்து போய் அவனது ஏட்டை புரட்டினான், திடுக்கிட்டான். தனது பெயரை கூறிய அந்த ஒரு நல்ல செயலை தவிர அவன் வேறு நல்ல செயல் எதுவுமே செய்யவில்லை. அவனுக்கு ஒரு வாரத்தில் மரணம் என்றிருந்தது. எனவே அவன் மீது இரக்கம் கொண்டு அவன் கனவில் தோன்றி, அப்பனே, நீ இதுவரை என் பெயரை உச்சரித்ததென்று வேறு நல்ல செயல் ஏதும் செய்யவில்லை. உன் நிலத்தில் ஒரு குளத்தை வெட்டு, அதில் ஒரு மாடாவது வருந்தினால் ஒரு 3.25 நாழிகை சொர்க்கவாசம் உண்டு. ஏனென்றால் பசுவின் உடம்பிலே 33 கோடி தேவதைகளும் வாசகம் செய்கின்றன. நிறைய மாடுகள் நீர் குடித்தால் உனக்கு சொர்க்கவாசம் கிடைக்கும், இல்லை என்றால் நரகவாசம் நிரந்தரமாக கிடைக்கும் என்றதுடன், யமன் உன்னிடம் முதலில் சொர்க்கவாசம் அடைவிக்கிறாயா
நரகவாசம் அணிவிக்கிறாய் என்று கேட்பான். முதலில் சொர்க்கம் என்று சொல்லிவிடு என்றார். அவனும் சித்திரகுப்தன் கனவில் கூறியபடி குளத்தை வெட்டினான். அவன் செய்த செயலால் அதில் நீரே வரவில்லை. இங்கனம் 6 நாட்கள் முடிந்து விட்டன. 6வது நாள் ஒரு ஓரத்தில் மெல்லிய ஊற்று சுரந்தது. முரடன் மகிழ்ந்தான். சித்திரகுப்தன் மாடாக வந்தார். கரையில் நின்று அம்மா என்று குரல் கொடுத்தார். மாடுகள் பல ஓடி வந்தன. ஒரு மாடு நீர் குடித்தது. அதே சமயம் நெஞ்சுவலி என்று சாய்ந்த முரடனின் உயிர் பிரிந்தது. யமன் அவன் கணக்கை கூறும்படி சொன்னார். சித்திரகுப்தனும் இவன் பெரும் துராத்மா, சாகும் முன் ஒரு குளம் வெட்டி ஒரே ஒரு புண்ணியம் மட்டுமே செய்திருக்கிறான். அதில் ஒரே ஒரு மாடு தண்ணீர் குடித்திருக்கிறது என்றார். யமன் முரடனிடம், உனக்கு 3.25 நாழிகை சொர்க்கவாசம் உண்டு. முதலில் சொர்க்கவாசம் அணிவிக்கிறாயா நரகவாசமா என்று கேட்டார். முதலில் சொர்க்கவாசமே அணிவிக்கிறேன் என்றான் முருகன். அங்கே குளத்தில் தண்ணீர் ஊற ஊற மாடுகள் வந்து நீர் குடிக்காதென அவனது புண்ணிய கணக்கு ஏறிக்கொண்டே இருந்தது. சொர்க்கத்திலேயே சுகமாக இருக்கலாம். ஒரு பாவி சித்திரகுப்தனது பெயரை ஜெபித்தால் மட்டுமே சொர்க்கோபவம் அணிவித்தான் என்றால் சித்திரகுப்தரை வழிபடும் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அமராவதி என்ற தேவலோக பெண் எல்லா பூஜைகளும் முடிந்தும் சித்திரகுப்த பூஜை முடிக்காததால் பூவுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டாள் என்ற வரலாறு கூட உண்டு. சித்திரகுப்த பூஜை முடிந்தவுடன் ஒரு பிரம்மச்சாரி அல்லது அந்தணனுக்கு பற்றி இந்த கதை சித்திரகுப்தனை நம்ம ஒரு 3 முறையோ சித்திரகுப்தாய நமக சொல்லிக்கலாம். சித்திரகுப்தாய நமக சொல்லிக்க. சித்திரகுப்தாய நமக, சித்திரகுப்தாய நமக. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் நினைக்கணும் இல்லையா? அதுக்காக வேண்டியா சித்திர பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சித்திரகுப்தாய நமக சொல்லிட்டு இருக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு புண்ணியம். அது திரு முத்துக்கடை திருமதி அன்சியா அவருடைய குடும்பத்தில் சார்பாக வந்து இன்னைக்கு அதே போல தீபாவளி நீங்கள் அங்கேயே இருந்துக்காங்க. நானே வர்றேன். தீபாவளி எடுக்க அவசரப்பட்டு வராதிங்க. ஜெகமெனும் அமைதியை தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. மாமி அப்படியே புடி. பக்தி பெருகிட பாடி உருகிட, பக்தி பெருகிட பாடி உருகிட படிப்பாயம் நிலைமை. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. 2 போக 3 அகல ஈஸ்வரி வரம் அருள்வாய். அம்மம்மா ஈஸ்வரி வரம் அருள்வாய். கரம் குவித்தோம் இனி காலை விடோம் அம்மா.
சண்முகநாதா ஓம் ஸ்ரீ குணதீதா கிருஷ்ண ஓம் ஸ்ரீ குணதீதா ஓம் ஸ்ரீ ராம மகாதேவ சம்போ ஓம் ஸ்ரீ ராம மகாதேவ சம்போ ஓம் ஜெய ஜெய ஜனனி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய ஜெய ஜெயவென பாடி பணிந்தோ ஜெய ஜெய ஜெயவென பாடி பணிந்தோ ஜெகமெங்கும் அமைதியை தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் சத்யேந்திராய நமக ஓம் சத்யசங்கராய நமக ஓம் சத்யஸ்வர்காய நமக ஓம் சத்யநியமாய நமக ஓம் சத்யமேதாய நமக ஓம் சத்யவேத்யாய நமக ஓம் சத்யபீயூஷாய நமக ஓம் சத்யமாயாய நமக ஓம் சத்யமோகாய நமக ஓம் சத்யசுரானந்தாய நமக ஓம் சத்யசாகராய நமக ஓம் சத்யதபசே நமக ஓம் சத்யசிம்ஹாய நமக ஓம் சத்யமிருகாய நமக ஓம் சத்யலோகபாலகாய நமக ஓம் சத்யஸ்திதாய நமக ஓம் சத்யதிக்பாலகாய நமக ஓம் சத்யதனுர்தராய நமக ஓம் சத்யாம்புஜாய நமக ஓம் சத்யவாக்யாய நமக ஓம் சத்யகுரவே நமக ஓம் சத்யநியாயாய நமக ஓம் சத்யசாக்ஷினே நமக ஓம் சத்யசம்வృతాய நமக ஓம் சத்யசம்பிரதாய நமக ஓம் சத்யவஹ்னயே நமக ஓம் சத்யவாயுவே நமக ஓம் சத்யசிகராய நமக ஓம் சத்யானந்தாய நமக ஓம் சத்யாதிராஜாய நமக ஓம் சத்யஸ்ரீபாதாய நமக ஓம் சத்யகுஹ்யாய நமக ஓம் சத்யோதராய நமக ஓம் சத்யஹ்ருதயாய நமக ஓம் சத்யகமலாய நமக ஓம் சத்யநாளாய நமக ஓம் சத்யஹஸ்தாய நமக ஓம் சத்யபாகவே நமக ஓம் சத்யமுகாய நமக ஓம் சத்யஜிஹ்வாய நமக ஓம் சத்யதௌஷ்டராய நமக ஓம் சத்யநாசிகாய நமக ஓம் சத்யஸ்ரோத்ராய நமக ஓம் சத்யசசே நமக ஓம் சத்யசிரசே நமக ஓம் சத்யமுகுடாய நமக ஓம் சத்யாம்பராய நமக ஓம் சத்யாபரணாய நமக ஓம் சத்யாயுதாய நமக ஓம் சத்யஸ்ரீவல்லபாய நமக ஓம் சத்யகுப்தாய நமக ஓம் சத்யபுஷ்கராய நமக ஓம் சத்யாத்ரிதிதாய நமக ஓம் சத்யபாமாவதாரகாய நமக ஓம் சத்யகிருஹரூபிணே நமக ஓம் சத்யபிரகரணாயுதாய நமக இதி ஸ்ரீ சத்யநாராயண அஷ்டோத்தர சதநாமாவலி சம்பூர்ணம்.